கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடியனுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு நான் மிகுந்த ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏற்படுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் இன்றைய நாளின் சத்தியத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை செய்து உள்ளே செல்வோம். நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி முது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் எதுவும் செய்யாத படிக்கும் ஆண்டவரே, பாவத்தின் உள்ளாக ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளாத படிக்கும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உமது உதவியை நாடுகிறோம். தேவனே, இன்றைய நாளிலே நாங்கள் படிக்க இருக்கிற பாடத்தை ஆண்டவரே நாங்கள் நன்றாய் படிக்க அடியனோட வாயோடு நீங்க பேசுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை உணர்ந்து கொண்டு அதை வாழ்க்கையில் அபியாசிக்க கிருபை செய்யுங்க. இன்றைய நாளின் செய்தி ஆசீர்வதித்தாங்க. நீங்களே எங்களை கூட இருந்து வழிநடத்துங்க. யாவற்றையும் இயேசு பெருமானிதான் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பானது வேத சரித்திரத்தின் ஒரு பொன்னான இணைப்பு என்ற தலைப்புல படிக்க இருக்கிறோம். கடந்த வாரங்களிலே படித்த அந்த பாடத்தின் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த பாடம் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரங்களிலே நாம் படித்தோம், ஆதியாகம புத்தகத்துல பாவத்தின் விளைவினாலே அந்த ஆளுகை மாற்றம் எப்படி நடந்தது என்றதை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து இந்த உலகத்தின் ஆளுமை உரிமையை மனிதர்களான நம்முடைய கையில் ஒப்படைத்தார். பாவத்தினாலே அந்த ஆளுமை உரிமையை இழந்து போனோம். அதை திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கே அனுப்பி அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வித்தை நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்து நமக்காக உயிரை ஈர்த்து அந்த ஆளுமையை திரும்ப பெற்று தருகிறார். அவர் அந்த ஆளுமையை பெற்று தரும்போது நாம் என்னவெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரங்களிலே படித்தோம். இந்த வாரத்துல முக்கியமாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணின வித்து என்பதை நாம் ஆழமாக படிக்க இருக்கிறோம். அந்த பொன்னான இணைப்பு என்ன, இந்த சரித்திரத்தை பத்தி எல்லாம் நாம் கொஞ்சம் தெளிவாக படிக்க இருக்கிறோம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் இந்த ஆதியாகமத்தை படிக்க ஆரம்பித்ததுல இருந்து இந்த வசனத்தை நாம் அதிகமாக ஒவ்வொரு நாளிலும் படிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த வசனம் தான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கு. ஏனென்றால் வேதாகமத்திலே உள்ள முதல் சுவிசேஷ வாக்குத்தத்தமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற பகுதி ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அது அந்த ஆன்மீக போராட்டத்தின் துவக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். நாம் இரண்டு பக்கத்திலிருந்து நமக்கு காரியங்கள் வருகிறது. நாம் எந்த பக்கத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தேவனுடைய பக்கமா, சாத்தானுடைய பக்கமா? இந்த ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். இரண்டு பேரும் நம்மளுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் அந்த ஆளுமையை மனித இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு மனிதர்களுக்கு முன்பாக சாத்தானிடத்திலே தேவன் பேசுகிற இந்த வார்த்தை மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையாக இருந்தது. ஏனென்றால் தான் இழந்து போனதை ஒரு தேவன் மீட்டு கொடுப்பார் என்பதை மனிதன் புரிந்து கொண்டான். சாத்தானுக்கும் அது சொல்லப்பட்டது, உனக்கு ஒரு அழிவு உண்டு என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவு காட்டுகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த இந்த பகுதியான வசனத்திலிருந்து நாம் முக்கியமாக என்னத்தை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த
இடத்திலே எப்படி எப்படி நாம் இந்த இடத்திலே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், மேசியா என்பவர் ஒருவர் வருவார். அந்த மேசியா என்பவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பதை தேவன் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அந்த சாத்தானுடைய உயிருக்கு அந்த இடத்திலே ஒரு முடிவு வைக்கப்படுகிறது. இதை சாத்தானும் உணர்ந்திருந்தான். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதை சாத்தான் அறிந்திருந்தான். அதனால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின வித்து இந்த உலகத்திற்குள் வராமல் இருப்பதற்காக அவன் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான். அது அந்த ஸ்திரீயின் வித்து என்பதனால் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், முதலாவது ஸ்திரீயான ஏவாள் இடத்திலிருந்து பிறக்கும் அந்த குழந்தை தான் அந்த வித்தாய் இருக்கும். அந்த வித்து என்னை அழிக்கக்கூடும் என்று அவன் அந்த வித்தை அழிப்பதற்கான எல்லா முயற்சியையும் செய்தான். ஏனென்றால் அது அவனுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கக்கூடும். இந்த முக்கியமான ஆன்மீக போராட்டம் சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான போராட்டம். அதனால்தான் நாம் பார்க்க முடியும், கடைசியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவும் அந்த பிறந்த சமயத்திலும் ஏரோதின் மூலமாக அவன் பல காரியங்களை செய்து குழந்தையிலேயே அவரை கொல்ல வேண்டும் என்றும் நினைத்தான். இதை ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் வரைக்கும் அந்த தெய்வீக இணைப்பை தேவன், அந்த பொன்னான இணைப்பை தேவன் எப்படி பாதுகாத்து வந்தார், அந்த சரித்திரம் எப்படி வந்தது என்பதை நாம் ஒரு சில வாரங்களாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, முதல் ஸ்திரியான ஏவாளிடத்தில் 2 குழந்தைகள் பிறந்தார்கள். நமக்கு நன்றாய் தெரியும், காயின் முதலாவது குமாரன், ஆபேல் 2வது குமாரன். அடுத்த ஸ்லைட் போலாம். இந்த 2 பேரும் எப்படி இருந்தார்கள், என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இதை நாம் பார்த்தோம் என்றால், இதில் ஒருவர் தேவனுடைய வித்து, அதாவது ஸ்திரீனிடத்திலிருந்து பிறந்த வித்தாக இருக்க வேண்டும். இன்னொன்று அந்த சர்ப்பத்தின் வித்து. இதில் யாரு ஸ்திரீனுடைய வித்து, யாரு சர்ப்பத்தின் வித்து என்று பார்த்தோம் என்றால், கடந்த வாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். காயின் ஆபேலை கொலை செய்தான். உண்மையிலே ஆபேலை கொலை செய்தது யார்? அந்த கொலை செய்த அந்த கொலை குற்றவாளி யார்? காயினா, இல்லை வேற யாராவது அவன் பின்னாக இருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்றால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால் நிமித்தம் தானே. இந்த வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது காயில் பொல்லாங்கனினால் உண்டாயிருந்தவன். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது தானே என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ காயின் பொல்லாங்கனுடைய புத்திரன், அதாவது அந்த சர்ப்பத்தின் வித்து. ஆபேல் தேவனால் பிறந்தவன், அதாவது அந்த ஸ்திரீயினுடைய வித்து. அப்போ அந்த ஸ்திரீயினுடைய வித்து அவனுடைய தலையை நசுக்கும் என்பதாக அவன் அறிந்திருந்தான். அதனால் என்ன செய்தான்? அந்த வித்தை நான் கொலை செய்து விட்டால் எனக்கு ஆபத்து இல்லை என்பதனால் அவன் முதலாவது பிறந்த அந்த வித்தான ஆபேலை காயின் மூலமாக கொலை செய்தான். உண்மையிலேயே பார்த்தோம் என்றால், காயின் மூலமாக கொலை செய்தவன் பொல்லாங்கனாகிய சாத்தான் தான். அப்போ ஆபேலை கொலை செய்ததுனால அவன் தன்னுடைய
தன்னுடைய திட்டத்திலே வெற்றி அடைந்தானா? நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். அவன் தன்னுடைய திட்டத்திலே வெற்றி அடைந்தானா? அவன் கர்த்தருடைய திட்டத்தை முறியடித்தானா? ஆபேலின் மரணத்தின் மூலமாக கடவுள் என்ன திட்டத்தை வைத்திருந்தாரோ அந்த திட்டத்தை முறியடித்தானா என்று பார்த்தோம் என்றால் அல்ல. இது அவனுடைய முதல் பிளானா இருந்துச்சு, முதல் திட்டமாக இருந்தது. எப்படியாவது அந்த வித்தை நான் கொலை செய்து விட வேண்டும் என்று. அதே திட்டத்தின் கூட காரணமாக அவன் ஆபேலையும் கொலை செய்தான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய திட்டத்திலே வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆதாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அதை தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. பின்னும் ஆதான் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத் என்ற பெயரின் அர்த்தமே பதிலாக கொடுக்கப்பட்டவன் என்பதாகும். ஆபேலுக்கு பதிலாக தேவன் இந்த குமாரனை எனக்கு கொடுத்தார் என்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இப்போ இத பார்த்த உடனே சாத்தானுக்கு ஒரு கலக்கம். ஏனென்றால் அவன் ஒரு காரியத்தை நினைத்து, இந்த வித்தை எப்படியாவது நான் கொலை செய்து விட்டால் நான் உயிர் பிழைத்து விடுவேன் என்று நினைத்தான். ஆனால் தேவன் இன்னொரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனுடைய திட்டம் கொலைந்து போனது. இது மாதிரி அவன் நம்முடைய பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தோம் என்றால் 2 முக்கியமான திட்டங்களை கொண்டுதான் அவன் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் திசை திருப்பி அந்த 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 வாக்குத்தத்தத்தின் வித்து வராமல் தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். நாம் நன்றாய் பார்த்து விட்டோம். அவனுடைய முதல் திட்டம் என்னவென்றால் அந்த வித்தை கொலை செய்து விட வேண்டும். இரண்டாவது ஒரு பிளான் பி, 2வது திட்டத்தையும் ஒன்று வைத்திருந்தான். இது அல்ல, இதில் வெற்றி சிறக்கவில்லை என்றால் நான் இன்னொரு திட்டமும் வைத்திருக்கிறேன் என்பதாக அவன் வைத்திருந்த 2ஆம் திட்டம் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1-2வது வசனம். நன்றாய் நம்மளுக்கு நாம் அறிந்த வசனம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்க 2 விதமான மக்களை இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவகுமாரர், மனுஷ குமாரத்திகள். இந்த இருவரும் சேர்ந்ததினால் வந்த பலனையும் நாம் ஒரு பதிலையும் நாம் 5ஆம் வசனத்துல பார்க்க முடியும். ஏன் தேவகுமாரரும் மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்ததுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா 5ஆம் வசனம் அதுக்குள்ள பதிலே சொல்லுகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இந்த இணைப்பின் மூலமாக அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அப்போ இந்த இடத்துல எதே ஒரு பிரச்சனை இருக்கிற என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவகுமார மனுஷகுமாரத்திகள் 2 பேரும் சேர்ந்ததினால் வந்த பிரச்சனை. அப்போ தேவகுமாரர் என்பது யார், மனுஷகுமாரத்திகள் என்பது யார்? ஆதியாகமம் 3:15 மறந்துடாதீங்க. அங்க 2 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். ஸ்திரீயின் வித்து, சர்ப்பத்தின் வித்து என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க அதே காரியத்தை வேற ஒரு பெயர்ல கூறுறாங்க. ஸ்திரீயின் வித்திற்கு பதிலாக தேவகுமாரர், சர்ப்பத்தின் வித்திற்கு பதிலாக மனுஷகுமாரத்திகள். மனுஷகுமாரத்திகள் என்பது எந்த சந்ததியை குறிக்கிறது என்று சொன்னால் காயின் இடத்திலிருந்து வந்த சந்ததி. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கும் போது அவனுடைய சந்ததியிலே 3 முக்கியமான பெண்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அழகான சௌந்தரியமான பெண்களாக
அங்கு குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த அந்த சௌந்தரியமான ஸ்திரீகளை தேவகுமாரர் என்று சொல்லும் போது சேத்தின் சந்ததியில் வந்த குமாரர்கள் விரும்பினதாக, அவர்களை சௌந்தரியமுள்ளவர்களாக கண்டு அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவர்கள் இருவருக்கிடையே திருமணம் நடந்தது. அவர்கள் பெண் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனை வருகிறது. அப்போ நாம் அந்த வெள்ளம் எதனால் வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பூமியிலே அக்கிரம் பெருகினதை கண்டு தேவன் இந்த பூமி அக்கிரமத்திலே நிறைந்து மாண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தை ரட்சிக்கிற அந்த வாக்குத்தத்த வித்து அழிந்து விடக்கூடாது, அந்த பொன்னான இணைப்பு அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் நல்ல ஒரு காரியத்திற்காக அந்த வெள்ளத்தை இந்த உலகத்திலே அனுப்பினார். அப்போ சாத்தானுடைய முதல் பிளான் என்ன? முதல் திட்டம் என்ன? அந்த வித்தை அழிக்க வேண்டும். இரண்டாவது பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வித்தை கெடுத்து விட வேண்டும். அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே அந்த வித்தை கெடுத்து விட வேண்டும். ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க கரப்ட். அதை நாம் கெடுத்து விட்டால் என்ன ஆகும்? அந்த உண்மையான வித்து, வாக்குத்தத்த வித்து வராது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளான் தான். நீங்க இனிமேல் பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்கும் போது சாத்தான் என்ன செய்தான் என்று பார்த்தால் இந்த இரண்டு காரியங்களை முக்கியமாக கொண்டு அந்த பரிசுத்த வித்தான, வாக்குத்தத்த வித்தான இயேசு கிறிஸ்து வருவதை, மேசியா வருவதை தடுப்பதற்காக அவன் என்னவெல்லாம் செய்தான் என்று பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு திட்டத்திற்குள்ளே அது அடங்கும். அந்த வெள்ளத்திற்கு முன்பதாக எவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால், கிட்டத்தட்ட உலக படைப்பிலிருந்து வெள்ளத்திற்கு இடையினே உள்ள வருஷங்கள் எவ்வளவு என்று சொன்னால் 1556 வருஷங்கள் என்பதாக வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். 1656 வருஷங்கள் தேவனும் மனிதனை ஆசீர்வதித்தார். நீங்கள் பூமியிலே பழுகி இந்த பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்களுடைய இயற்கை வளத்திலே எந்த குறையும் இல்லை. அவர்களுடைய பலத்திலே எந்த குறையும் இல்லை. அவர்கள் ஆரோக்கியத்திலே எந்த குறையும் இல்லை. எல்லாரும் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் அவர்கள் 1000 வருடங்களுக்கு கிட்டதாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் 1000 வருடங்களாக வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு சந்ததியும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அந்த வெள்ளத்திற்கு முன்பதாக இந்த உலகம் ஜனங்களால் நிறைந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த உலகம் கிட்டத்தட்ட நிறைந்திருந்தது, அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. ஆனாலும் தேவனுக்காக அந்த இடத்திலே ஒரே ஒரு மனிதன் இருந்தான் என்பதை தேவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்பதை தேவன் குறிப்பிடுகிறார். எவ்வளவு அக்கிரமத்திலும் தேவன் அந்த பரிசுத்த வித்தை, வாக்குத்தத்த வித்தின் அந்த பொன்னான இணைப்பை ஒருபோதும் துண்டிக்காதிருந்தார். ஏனென்றால் அந்த பரிசுத்த வித்து நம்மளுடைய ரட்சிப்பு, அவர் நமக்காக தான் இதையெல்லாம் செய்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் இனி பார்க்கலாம் நோவாவின் காலத்துல என்ன நடந்தது. இப்படி நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பல சரித்திரங்களை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த பொன்னான அந்த பரிசுத்த வித்தான, வாக்குத்தத்த வித்தான இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் சாத்தான் என்னவெல்லாம் செய்து இந்த பொன்னான இணைப்பை தடுக்க செய்தான் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்திலே ஒரு துவக்கமாக ஒரு
இந்த பாடத்தின் ஒரு துவக்கமாக, ஒரு முன்னுரையாக நாம் 1-2 காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபேல் காயினை குறித்து படித்தோம். நோவாவின் காலத்திலே அந்த வெள்ளத்திற்கு முன்பதான காரியங்களை படித்தோம். வெள்ளத்திற்கு பின்பதாக என்ன நடந்தது இனி பார்ப்போம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். நோவாவின் காலத்திலே என்ன நடந்தது? ஆதியாகமம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். சேம், காம், யாப்பேத் என்பவர்கள். அவர்களுடைய வம்ச வரலாறு. இந்த வெள்ளத்திலே 8 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் நோவாவுக்கு 3 குமாரர்கள், அவருடைய நோவாவின் மருமகள்கள், அதாவது சேம், காம், யாப்பேத்தின் மனைவிகள், இன்னும் நோவாவின் மனைவி என்பதாக மொத்தம் 8 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ சேம், காம், யாப்பேத்தின் மூலமாக தான் இனி இந்த உலகம் விருத்தி அடைய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 20வது வசனம் வண்ணமாக சொல்கிறது, இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுடைய சந்ததியார். இனிமேல் வருகிற தேசம், ஜாதி, வம்சம், பாஷை எல்லாமே சேம், காம், யாப்பேத்துடைய சந்ததி தான். ஏனென்றால் இதற்கு முன்பு உள்ள சந்ததி முற்றிலுமாக இந்த வெள்ளத்திலே அழிந்து போனது. சரியாக கால வரிசையின்படி பார்த்தால் 11ஆம் அதிகாரத்திற்கு பின்பாக தான் இந்த 10வது அதிகாரம் வர வேண்டும். ஏனென்றால் அந்த சரித்திரம் 11ஆம் அதிகாரத்திலே குறிக்கிறது. அது ஏன், எப்படி என்பதை 10ஆம் அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. காம் என்ற நோவாவின் குமாரனுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள், குமாரரும் குமாரத்திகளும் பிறந்தார்கள் என்பதை 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. காமின் மூலமாக வந்த சந்ததிகள், வந்த தேசங்கள், வந்த ஜாதிகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அசீரிய ராஜ்யம். அசீரிய ராஜ்யம் காமுடைய சந்ததியிலிருந்து வந்தது. பெலிஸ்திய ராஜ்யம் காமுடைய சந்ததியிலிருந்து வந்தது. கானானியர்கள் காமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். அமோரியர்கள் காமுடைய சந்ததியில் இருந்து வந்தவர்கள். அது மட்டுமல்ல, நாம் அதிகமாய் தீர்க்கதரிசனங்களை படிக்கிற பாபிலோனும் காமுடைய சந்ததியிலிருந்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5 முக்கியமான பெரிய ராஜ்யங்கள் பாபிலோன், அசீரியா, பெலிஸ்தியர், கானானியர், அமோரியர், இவர்கள் எல்லாரும் காமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். அவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள், அவர்களுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த தேசங்களும் இந்த ஜாதிகளும் என்பதை நாம் பார்க்கிறோம். யாப்பேத்தின் சந்ததியை பார்த்தோம் என்றால் மாகோகை குறித்து நாம் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க முடியும். மாகோகு என்பதை நாம் படிக்க முடியும். மேதிய பெர்சியர்களும் யாப்பேத்தின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள். கிரேக்கர்கள், தீரு சீதோனில் உள்ளவர்கள். இன்னும் இந்த இடத்துல நான் பாபிலோன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அது பாபிலோன் அல்ல, ரோம நகரமும் யாப்பேத்தின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் என்று பார்க்கிறோம். இங்கேயும் 5 இருக்கிறது. மாகோகு, மேதோ பெர்சியா, கிரேக்கம், தீரு, ரோம். இந்த 5ம் யாப்பேத்தின் சந்ததியிலிருந்து வந்தது. அப்போ இந்த எல்லா பெயர்களிலும் பார்த்தீங்க என்றால், இந்த எல்லா பெயர்களையும் கொண்டு நாம் பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தை, சரித்திரத்தை முழுவதுமாக பார்த்தோம் என்றால், இவர்கள் எல்லாரும் யார்? இஸ்ரவேலரின் எதிரிகள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று இருந்த பல ராஜ்யங்கள், பல தேசங்கள் தான் இந்த காம் மற்றும் யாப்பேத்தின் சந்ததியினர். நம்மால் இப்போது நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ 3 பேர் இருந்தார்கள். 3 பேரில் 2 இந்த சந்ததிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுகிறது? இது எல்லாம் யாருடைய வித்தா இருந்திருக்கும்? அந்த சர்ப்பத்தின் வித்து, சாத்தானுடைய அந்த பொல்லாங்கனுடைய சந்ததி என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த 3வரிலும் ஒருவரை தேவன் தன்னுடைய சந்ததியாக தெரிந்து கொண்டிருந்தார். அது ஷேமுடைய சந்ததி. அதுதான் அந்த பரிசுத்த வரிசை என்று நாம் பார்க்கிறோம்.
ஆபேலுக்கு பின்பதாக சேத்தின் வழியாக வந்த பின்பு நோவாவிலிருந்து சேம் வழியாக அந்த சந்ததி தொடர்ந்தது. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். நாம் அதை குறித்து நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 10 to 32 வரைக்குள்ள இதுல பார்க்க முடியும். இந்த இதுல சேமுடைய சந்ததி முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த சேமுடைய சந்ததிய தொடர்ந்து படித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இது இந்த 11ஆம் அதிகாரத்திலே 32 வசனங்கள் கிட்ட வரும்போது இந்த சந்ததி ஆபிரகாம் வரைக்கும் போகிறத நாம பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுடைய சந்ததி சேமுடைய சந்ததியிலிருந்து வந்தது. சேம் அர்பகசாத்தை பெற்றான். அதற்கு பின்பதாக அவன் 500 ஆண்டுகள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று பார்க்கிறோம். அப்போ எப்படி தேவன் இந்த பரிசுத்த இந்த பொன்னான இணைப்பை பாதுகாத்து வந்தார்? அந்த பரிசுத்த வாக்குத்தத்த வித்து நம்முடைய உயிரை காக்கும் அந்த வித்து வருவது வரைக்கும் தேவன் எவ்வளவு அழகாக அதை பாதுகாத்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். அதன் பின்பு இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரங்களில் பார்ப்போம். பாபேல் கோபுரத்தின் அந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். பாபேல் கோபுரம் எப்பொழுது கெட்டப்பட்டது என்று பார்த்தோம் என்றால், அந்த வெள்ளம் வந்து போனதுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது கெட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். முதல் 2 வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசிட்டு இருந்தாங்க, ஒரே பேச்சு தான் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். சினையார் தேசத்தை குறித்து இன்னும் நீங்க பழைய ஏற்பாட்டுல தொடர்ந்து வாசிங்க. பின்னாடி உள்ள அந்த சினையார் தேசத்துல இருந்து எந்த சந்ததி வந்தது, அங்க யாரெல்லாம் இருந்தாங்க என்பதையும் நாம பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். 3ஆம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? சுயநலமான எண்ணம், அந்த பொல்லாங்கனுடைய இச்சையான எண்ணம், சுயநலமான எண்ணம் அவர்களிடத்துல இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த பாபேல் என்ற பெயரை கேட்கும் போது அந்த பாபேல் என்ற பெயரிலிருந்துதான் பின்பதாக வரும் அந்த பாபிலோன் என்ற நகரம் உருவானது. இந்த பாபேல் கோபுரம் கெட்டப்பட்ட அந்த இடத்திலிருந்துதான் பாபிலோன் என்கிற ஒரு தேசம் உருவானதாக நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால் எப்படி அந்த இடம் சீர்கெட்டு போயிருந்தது. என்னதான் தேவன் அவர்களை வெள்ளத்திலிருந்து அழித்து பாதுகாத்து வந்த பிறகும் சாத்தான் அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டே இருந்தான். அவனுடைய 2 திட்டங்களை எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஒன்று, தன்னுடைய தலையை நசுக்க போகும் அந்த வித்தை கொள்ள வேண்டும். 2வது, இல்லை, பிறக்கும் வித்தை நான் கெட்டு போக பண்ண வேண்டும். இந்த 2 திட்டங்களை கொண்டு அவன் பல காரியங்களை பழைய ஏற்பாடின் காலங்களிலே செய்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவான அந்த வாக்குத்தத்த வித்து பிறக்காமல் இருப்பதற்காக அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்தான். நாம் வருகிற வாரத்திலே ஆபிரகாம் உடைய சரித்திரத்திலே என்ன நடந்தது? ஆபிரகாம் பின்பு சாரால், அவனுடைய பிள்ளைகள் ஈசாக்கு, இஸ்மவேல், இன்னும் யாக்கோபு, யோசேப்பு, பின்பு எகிப்தில் நடந்த காரியங்கள், இன்னும் தொடர்ந்த தாவீது, இன்னும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு நடந்த காரியங்கள், இன்னும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக நடந்த காரியங்கள். இதில் எல்லாம் சாத்தான் இந்த பொன்னான இணைப்பை அறுத்து போட வேண்டும் என்று அவன் செய்த எல்லா செயல்களையும் வசன வாரியாக நாம் வருகிற வாரங்களிலே பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாரத்திலும் இதை கேட்க வேண்டும். ஏனென்றால் இதனுடைய தொடர்ச்சி படித்தோம் என்றால் சாத்தான்
நம்முடைய வாழ்க்கையிலும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்காக செய்த தியாகத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் இதையெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள செய்து நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஜெபத்தோட இந்த செய்தியை நாம் முடிப்போம். நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்க அன்பின் தேவனே, நீர் எங்களை ரட்சிப்பதற்காக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வித்தாக சாத்தானுடைய தலையை நசுக்கும் அந்த நபராக ஆண்டவரே, மேசியாவாக எங்களை ரட்சிக்கும் மீட்பராக இந்த உலகத்திற்கே உம்மை தர வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, அந்த வித்து இந்த உலகத்திற்குள்ளே வராமல் இருப்பதற்காக சாத்தான் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம், இனியும் படிக்க இருக்கிறோம். தேவனே, நாங்கள் இதை எங்கள் முழு ஆர்வத்தோடு படித்து நீ செய்த தியாகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து உமது உதவியோடு சாத்தானை ஜெயிக்க நீரே கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து வைத்த இயேசு கிறிஸ்து ராஜாவின் இனிதான் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம், உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.